மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் முதல் 20 வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிப்போம். மத்தேயு மத்தேயு 28 18 முதல் 20 வரை. Gospel according to Saint Matthew chapter 28 verses from 18 to 20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். உட்காருங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். Today we are going to see the authority of a disciple and how to use that authority. இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற, தியானிக்க போகிற, அறிந்து கொள்ள போகிற, படிக்க போகிற சத்தியம் என்னவென்றால், ஒரு சீஷனுடைய அதிகாரம். அது மாத்திரமல்ல, அந்த அதிகாரத்தை சீஷன் எப்படி பயன்படுத்த. சபையில் இருக்கிற எல்லாருமே சீஷர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். யாரை தங்கள் விசுவாசிகளா இருக்க, கிறிஸ்தவர்களா இருக்க சொல்லுங்க. கிறிஸ்தவர்கள் யார்? Those who are following Jesus. A person who has become disciple is called a Christian. ஆகவே இன்றைக்கு நாம் ஒரு சீஷனுடைய அதிகாரம், அந்த அதிகாரத்தை சீஷன் எப்படி பயன்படுத்துவான் என்பதை குறித்து பார்க்கும் பொழுது, மெய்யாகவே இந்த செய்தியானது நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றக்கூடிய செய்தியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்துக்கான செய்தியை தான் இன்றைக்கு நாம் கேட்கிறோம். இயேசு சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார்? அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அந்த உபதேசம் பண்ணதான் புதன்கிழமை வாருங்கள் அப்படின்னு சொல்லுங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அப்பொழுதுதான் நான் உங்களுடனே கூட இருப்பேன். பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா, Jesus is with us, God is with us,
நான் உங்களுடனே கூட இருப்பேன்னு சொல்லி பொதுவா ஒரு வாக்குத்தத்தமா அதை சொன்னாங்க. அது அவங்களுடைய கூற்று. ஆனா என்னுடைய கூற்று என்னவென்றால், இந்த வசனத்தின்படி when you start discipling others, நீ எப்போ மற்றவங்களை சீஷராக்கி இயேசு கட்டளையிட்ட யாரையும் உபதேசம் பண்றியோ அப்போ நான் கூட இருக்கிறேன், அப்பொழுது நான் உங்களோட கூட இருக்கிறேன். அதை செய்யும் போதுதான் நம்மளோட கர்த்தர் இருக்கிறார் தவிர சும்மா. ஏன்னா நீ அவருடைய ஒத்தாசையிலான உதவி இல்லாத ஒரு ஆத்மாவை கூட ரட்சிப்புக்குள்ள நீ என்ன செய்ய முடியாது, நடத்த முடியாது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எழுந்தருளி போன பொழுது ஒரு சக்தியற்ற ஒரு திருச்சபையை இந்த உலகத்துல பின்வைத்து போகவில்லை. அதற்கு மாறாக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு ராஜ்யத்தின் அதிகாரத்தை கொடுத்தார். அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு இந்த பூமியின் மேல் மிகப்பெரிய காரியங்களை இயேசு கிறிஸ்துவை போல நாமும் செய்வதற்காக செய்து முடிக்க பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் இயேசு கிறிஸ்து அருளை செய்தார். அதிகாரம் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் சீஷனுக்கு இயேசு கொடுத்தார். இன்றைக்கு உனக்கும் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உன்னை பரிசுத்த ஆவியால் நிரப்பி உனக்கு வல்லமை கொடுக்க தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கக்கூடிய சிறு கூட்டுகிற சத்தியம் என்னவென்றால், உண்மை என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தனிப்பட்ட விதத்தில் கர்த்தராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா சீடர்களுக்கும் அவருடைய நாமத்தினால பயனுள்ள பலனுள்ள ஊழியம் செய்யவும் அவருடைய ராஜ்யம் முன்னேறவும் எல்லா சீஷர்களுக்கும் அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, காட்பாடியில பிசாசின் கிரியைகள் இல்லாமலேயே ஒரு சீஷனாக செய்ய முடியும். இன்னைக்கு 1008 மந்திரவாதிகள் மந்திரம் செய்தாலும் ஒரு சீஷன் காட்பாடியில இருந்தான், அவனால என்ன செய்ய முடியும்? மந்திரவாதம், டெல்லி சூன்யம், பிசாசின் கட்டுகள், சாப கட்டுகள் எல்லாவற்றையும் ஒரே இமை பொழுதுல, ஒரே நொடி பொழுதுல இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அதிகாரத்தினால முற்றிலுமாக செயல் இழக்க பண்ண முடியும். ஆமென். அல்லேலூயா. அதை செய்யறதுக்காக தான் கர்த்தர் நம்ம காப்பாடியில் வச்சிருக்கிறார். தவிர ஏதோ ஒரு வேலை செய்துட்டு நல்ல வயதிலே சாப்பிட்டு தூங்கி எழுதுவதற்காக 3 வருஷம் ஊழியத்தை கர்த்தர் செய்து முடித்து அவர் பகவத்து போயிட்டார். அதற்கு பிற்பாடு அவர் வச்சுட்டு போன ஊழியத்தை யார் செய்யும்? நம்ம தானே செய்யணும். அல்லேலூயா. ஆமென். ஆகவே உங்களை என்னை நம்பினான் ஆண்டவர் சொல்றாரு, என் அதிகாரத்தை பெற்றுக்கொள், உனக்கு நான் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை கொடுக்கிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பெற்றுக்கொள், பிசாசை துரத்து, வியாதியஸ்தரை குணமாக்கு, சாப கட்டில் இருக்கிறவரை விடுதலையாக்கு, நம்பிக்கை எடுத்தவர்களுக்கு நம்பிக்கையை கொடு, பலன் எடுத்தவர்களுக்கு பலன் கொடு, உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிற அதை பயன்படுத்து என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருடைய அருமையானவர்களே,
இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு பரலோகத்துக்கு ஏறி செல்வதற்கு முன்பாக இறுதி வார்த்தைகளிலே அவர் சொன்ன காரியம் என்னன்னா, சீஷர்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும். சீஷர்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? போதிக்கணும். சீஷர்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? ஞானஸ்நானப்படணும். சீஷர்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? இன்னொரு வார்த்தைகள் சொல்ல போனா, அவருடைய சார்பிலே ஊழியம் செய்து, எப்படி ஊழியம் செய்யணும்? நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் அவர்கள் காப்பாளில் இருக்கிற மக்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? உபதேசம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆகவே தம்மால் தெரிந்து கொண்ட சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து இதைதான் அர்ப்பணித்தார். அல்லேலூயா, ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல நான் 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 6 காரியங்களை இதுல பார்க்கணும். என்ன 6 காரியம்? 1வது காரியம், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். 2வது சத்தியம், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. 3வது என்ன சத்தியம்? பிசாசுகளை துரத்துவார்கள். 4வது சத்தியம் என்ன? வியாதியஸ்தர்களை சொந்தமாக்குவார்கள். 5வது சத்தியம் என்ன? 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சீஷர்கள் புறப்பட்டு போய். 6வது சத்தியம் என்ன? அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். They confirmed the word of God through the signs and wonders that they did. அவர்கள் கற்றுக்கொண்டது ஒரு சாதாரண ஆளா கற்க வைக்கிற உன்னை இந்த காட்பாடியில அதிகாரியாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் வெறும் விசுவாசிக்கிறவர்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் சீஷர்கள். சீஷர்கள் தான் விசுவாசிக்கிறவர்கள். விசுவாசிக்கிறவர்கள் சீஷர்கள் அல்ல, சீஷர்கள் தான் விசுவாசிக்கிறவர்கள். சீஷர்கள் தான் கிறிஸ்தவர்கள். சீஷனா இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல, சீஷனா இல்லாதவன் விசுவாசிக்க மாட்டான். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது நாம் பார்க்கலாம், அல்லேலூயா, முழுக்காக எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1-2 வாசித்து பார்த்தீங்கன்னா 2 காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். என்ன காரியம்? சீஷர்களுக்கு இயேசு என்ன கொடுத்தார்? வல்லமையை கொடுத்தார். சீஷர்களுக்கு என்ன கொடுத்தார்? அதிகாரத்தை கொடுத்தார். 1-2 பார்க்கிறீங்களா? வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்தார். உனக்கு கொடுக்க மாட்டாரா? நீ சீஷனா இருந்தா உனக்கு நிச்சயமா கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? வல்லமையை கொடுப்பார், அதிகாரத்தை கொடுப்பார். 10ஆம் அதிகாரம் லூக்கா 10:19 வாசிக்கிறோம், உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் அதே கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ அதிகாரம் உடையவனை மாற வேண்டும். அல்லேலூயா. யோவான் 14:12 வாசிப்பாங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம், சீஷன். நான் செய்கிற கிரியைகளை தான் செய்வான், இவைகளை பார்க்கிறோம் பெரிய கிரியைகளை செய்வான். நீ என்ன செய்யணும்? காட்பாடியில, வசந்தபுரத்துல, திருவள்ளுவர் நகர்ல, அருள் நகர்ல, அகிலாவரத்துல, KRS நகர்ல, மண்டலந்தாங்கல்ல, பாண்டிச்சேரியில நீ என்ன பண்ணணும்?
பெரிய காரியங்களை என்ன காரியங்களை செய்யணும்? பெரிய காரியங்களை செய்யணும். இயேசு கிறிஸ்து 3 வருஷம் செய்த ஊழியத்தில் என்ன கிரியைகளை செய்தார்? முதலாவது என்ன செய்தார்? வியாதியஸ்தரை குணமாக்கினார், மரித்தோரை எழுப்பினார், குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார். தேவனுடைய ராஜ்யத்தின் அதிகாரத்துடனே இன்னும் அதிகமாக அவர் காரியங்களை செய்தார். ஏன் செய்தார்? உனக்கு மாதிரியை காண்பிக்கிறார். கர்த்தர் உனக்கு மாதிரியை காண்பிக்கிறார். நான் செய்தபடியே நீயும் செய்ய. உன்னால வியாதியை குணமாக்க முடியாதா? முடியும். ஆனா நீ என்ன பண்ணணும்? அதிகாரத்தை பயன்படுத்த. ஒரு போலீஸ்காரன் அவன் போட்டிருக்கிற போலீஸ் சீருடைய நின்று டிராபிக்ல நின்று கையை கொடுக்குறான்னா எல்லா வண்டியும் நிற்கும். அதே மாதிரி கர்த்தருடைய அதிகாரத்தை எப்போ நிற்கும்? அதிகாரத்தை போலீஸ்காரன் பயன்படுத்தும் போது. இன்னைக்கு நீ அதிகாரத்தை பயன்படுத்தினா ஒரு பிசாசு கூட காட்பாடி எல்லையில் இருக்க. அல்லேலூயா. எல்லாம் ஓடிடும். எல்லாம் என்ன செய்யும்? ஓடும். யாரெல்லாம் கிறிஸ்துவில விசுவாசம் வைக்கிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய மாதிரியை பின்பற்றுகிறார்களோ, இயேசுவை பின்பற்றுகிறார்களோ, சீஷர்களோ, அவர்கள் எல்லாருக்கும் இயேசு தம்முடைய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்ப வாசிங்க மார்க்கு 13:34 வாசிங்க. மார்க்கு 13:34. இயேசு கிறிஸ்து தம்முடைய வீட்டை விட்டு போகிறதாயும் பரலோகத்துக்கு திரும்பி செல்ல போவதாகவும் பூமியின் மேலுள்ள தம்முடைய ஊழியக்காரருக்கு அதிகாரத்தை கொடுத்ததையும் இந்த வார்த்தை மூலமா விவரிக்கிறார். ஆகவே கர்த்தருடைய இன்றைக்கு நாம் இருப்பது சபையினுடைய யுகம். இந்த சபையினுடைய யுகத்துல இயேசு கிறிஸ்து சபையில் இருக்கிற எல்லாருக்கும் ஆவிக்குரிய அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? யார் யார் அவரை பின்பற்றுகிறார்களோ, யார் யார் அவரை சேவை செய்ய, அவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு சேவை செய்ய விரும்புகிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் ஆவிக்குரிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இப்ப நீங்க சக்கர வியாதியோடு நீங்க உட்கார்ந்துக்கிறீங்களா? இப்பவே சொல்லுங்க, சக்கர வியாதி என் சரீரத்தில் இருக்கிறதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியே போ அப்படின்னு சொன்ன. ஆனா நீங்க சொல்றது நீங்க வெட்பார்த்து பார்த்துக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு அருமையானவர்களே, நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த அதிகாரத்தை நம்ம என்ன செய்யணும்? பயன்படணும். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து என்ன சொன்னாரு? அப்போஸ்தலர் 1:4 அப்போஸ்தலர் 1:8 என்ன சொன்னாரு? யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பெற்றவுடன் என்ன செய்வோம்? பலனடைந்து. பெற்றவுடன் என்ன செய்வோம்? பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு என்ன சொல்றாருன்னா, தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு விருப்பத்தோடு
தம்முடைய அதிகாரத்தை கொடுத்ததை இந்த வசனத்துல, இந்த 2 வசனத்திலையும் 4ஆம் வசனத்திலையும் 8வது வசனத்திலையும் பார்க்கிறோம். விருப்பத்துடன் பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு இயேசு என்ன பண்றாரு? கொடுக்கிறார். உனக்கு கொடுக்க மாட்டார். உனக்கு இயேசு விருப்பத்துடன் பரிசுத்த ஆவியானவர் நீ கேட்கிறது. உனக்கு என்ன விருப்பம்? கேக் வேணும், பிஸ்கட் வேணும், பிரியாணி வேணும், இதுதான் கேட்க. ஆனா பரிசுத்த ஆவியை கேட்கிறாரு நிச்சயம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் வாக்கு பண்ணினது சாதாரண பரிசுத்த ஆவியானவர, பரிசுத்த ஆவியானவருடைய ஞான ஸ்நானம். பரிசுத்த ஆவியானவருடைய தண்ணீரின் ஞான ஸ்நானம், பரிசுத்த ஆவியானவருடைய ஞான ஸ்நானத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன் பெற்றுக்கொள்ளணும்? நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? பலன் அடையணும். பலன் அடைவது என்றால் என்ன? திறமசாலிகளாய் மாறணும், சாதனையாளர்களாய் மாறணும். எதையும் சாதிக்கக்கூடிய சக்தி இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். முடியாததை முடிக்கப்படுகிறது, நடக்காததை நடக்க செய்யக்கூடிய சக்தியை கற்க இந்த ஆவியானவர் மூலமா உங்களுக்கு ஆதரவு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆகினால்தான் பூமியின் மேல இந்த 12 சீஷர்களும் தாங்கள் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பை, கடமையை, வேலையை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவரால் பலப்படுவது அவசியமாக இருந்தது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். சரி, இப்போ இந்த சீஷர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை என்ன செய்யறாங்க? என்ன செய்யலாம்? இந்த அதிகாரத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? முதலாவது, ஒரு ஆத்துமாவை இயேசு கிறிஸ்துவிடம் வழி நடத்த வேண்டும். First of all, leading a soul to Jesus Christ. ஆண்டவருக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபரை நாம் இயேசு அண்டை வழிநடத்த முடியும். ஆமென். நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 28 to 30 வரைக்கும் வாசித்து பாருங்க. 39வது வசனத்தையும் வாசித்து பாருங்க. இந்த வசனம் என்ன? அந்த சமாரிய ஸ்திரீ என்ன சொல்கிறார்? அவரை வந்து பாருங்கள். அவர் என்ன சொல்றார்? Come and see. வந்து பாருங்கள். அடுத்தது என்ன சொல்றார்? அவர் கிறிஸ்து தானோ மேசியாவோ மேசியா தானோ என்று சொன்னார். நீங்க 39வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் யோவான் 4:39 சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அல்லேலூயா. ஆமென். சமாரிய ஸ்திரீ ஒரு புதிய விசுவாசியாக அவளுக்குள்ளே ஏற்கனவே தன் 12 மக்களிடம் பேசக்கூடிய திறன். இந்த பெண்ணுக்கு அந்த சமாரியா பட்டணத்துல எல்லாரோடு கூட பேசக்கூடிய திறமை இருக்கு. அவர் சொன்ன காரியம் என்னன்னா, என்ன பேசினா, வந்து பாருங்கள், இவன் கிறிஸ்து தானோ மேசியா தானோ என்று அவள் தன்னுடைய வார்த்தையினாலே அவர்களோடு கூட பேசினார். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் வந்தாங்களா? வந்தார்கள். அவர்கள் வந்து என்ன செய்தாங்க? இயேசு பேசினதை கேட்டு அவர்கள் என்ன பண்ணாங்க? அநேகர்
விசுவாசிகளாய் மாறினார்கள். இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, பெரிய அளவில் அந்த ஸ்திரீயின் சாட்சி நிமித்தமாக அநேக விசுவாசிகளாக மாறினார். இந்த பெண் ஒரு பைபிள் காலேஜுக்கு போய் படிக்கிறார். ஆனா இந்த பெண் என்ன செய்தார்? தன்னில் இருக்கிற விசுவாசத்தை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டார். அல்லேலூயா. தன்னில் இருக்கிற விசுவாசத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டார். இயேசுவிடம் ஆத்மாக இப்படி பகிர்ந்து கொண்ட போது என்ன நடந்தது? தானாகவே ஆத்மாக்கள் இயேசுவிடம் கூடி வந்தார். ஆமென். அல்லேலூயா. இப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க, ஒரு சாதாரண பெண்ணினால இந்த காரியத்தை சாதிக்க முடியுமா? இதை செய்ய முடியுமானால் ஏன் நம்மால் செய்ய முடியாது? ஒரு சாதாரண பெண்ணினால, படிக்காத, இறையில் படிக்காத, பைபிள் படிக்காத பெண்ணினால இந்த காரியத்தை செய்ய முடியுமானால் இந்த ஆராதனையில உட்கார்ந்திருக்கிற உங்களால ஏன் இந்த காரியத்தை செய்ய முடியாது? முடியுமா? முடியாதுங்களா? அல்லேலூயா. ஆமென். நீங்க கேட்கலாம், செய்ய முடியுமா? எப்படி செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்து தான் வாக்கு பண்ணியிருக்கிறார் இல்லையா? நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? வல்லமையும் அதிகாரத்தையும் ஊழியம் செய்வதற்கு வல்லமையும் அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்களும் இதை விட அதிகமா நீங்க செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய முதல் காரியம், அந்த அதிகாரத்தை கொண்டு சீஷர்களால் என்ன செய்ய முடியும்? ஒரு ஆத்துமாவை இயேசுவிடம் நடத்த முடியும். அடுத்தது என்ன செய்யும்? இரண்டாவது, ஏதாவது ஒரு ஆத்மாவை பரிசுத்த ஆவியானவருடைய ஞான ஸ்நானத்துக்குள்ள நடத்தும். Leading someone into the baptism of the Holy Spirit. ஒரு ஆத்மாவை பரிசுத்த ஆவியானவருடைய ஞான ஸ்நானத்துக்குள்ள இந்த அதிகாரத்தை வச்சு நாம் செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. ஒரு சாதாரண சீஷன், அவருடைய பேர் என்ன? அனனியா. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10-17 ரெண்டு வசனத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஒரு அனனியா என்ற சீஷன், அவன் பவுல பார்த்து சொன்ன, சவுல பார்த்து, நீ பார்வை அடையும்படியும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும்படியும் என்னை அனுப்பினார். அவர் சொல்ல, ஆரணி ரோட்ல ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கு, சவுலே அங்க போய் கண்ணை டெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னா, அவன் என்ன சொன்னான்? நீ பார்வை நீ பார்வை அடைவடையும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அனனியா என்ற சீஷனுக்குள்ள இயேசு கிறிஸ்து கொடுத்த வல்லமையும் அதிகாரமும் இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு காட்பாடியில எவ்வளவு பேர் பார்வை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீ யோசித்து பார்த்துக்கிறேன். நீ கேட்கலாம், என்ன பாஸ்டர் காட்பாடியில் இருக்கிறவங்க கூட இல்ல. 2 Corinthians 4:4 என்ன வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளியாகிய
இந்த ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாக வளர்வதற்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி ஆமென். ஆகினால இன்னைக்கு அனனியாவை போன்ற சீஷனாய் நீ செயல்பட விரும்பினார். அல்லேலூயா. அனனியாவை பற்றி பார்க்கும்போது அப்போஸ்தலர் 22:12 வாசி பார்த்தீங்கன்னா அனனியா வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவர், இயேசுவிலே விசுவாசம் உள்ளவர். அவனை கொண்டு தேவன் என்ன பண்ணாரு? பவுலின் பார்வையற்ற நிலைமையை குணமாக்க பயன்படுத்தினார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினால அவர் ஞானஸ்நானம் பெறும்படி அவருக்கு அனனியா ஊழியம் செய்தார். அல்லேலூயா. அனனியாவுடைய ஊழியம் தமஸ்குவில் இருக்கிற நேர்தெருவில் யூதாவின் வீட்டில் நடைபெற்று முடிந்தது. கர்த்தருடைய பிள்ளை, உனக்கு கர்த்தர் இந்த ஆராதனையில வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுக்க விரும்புகிறார். நீ இயேசுவை போல மாற வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும். அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நீ இன்றைக்கு வாழ. அடுத்தது வாசிக்கிறோம். லூக்கா 10:19 வாசிக்கிறேன். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேவனையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சர்ப்பங்களையும் தேவனையும் மிதிக்கிறதுக்கு இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பிசாசுடைய செயல்பாடுகளை முற்றிலுமாய் செயலற்றதாய் மாற்றுவது. ஒரு முறை சென்னையில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சர்ச்சில் சர்ப்பங்களை மிதிக்க சொல்லி தேனை மிதிக்க சொல்லி பைபிள்ல போட்டிருந்த அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முஸ்லிம் நண்பர்கள், இஸ்லாமிய நண்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஆராதனை நடக்கும்போது ஒரு 2 பாம்பு தேடலாம் புடிச்சுட்டு வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தேட மிதிக்க சொல்லி பாம்பு மிதிக்க சொல்லி வசனத்தில் வருது இல்லையா, மிதிக்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் விசுவாசிகள் என்ன பண்ணாங்க, சீஷர்கள் அவங்களுக்கு விளக்கி சொன்னாங்க. தேடு பாம்புன்றது உருவகத்தை பயன்படுத்தி இயேசு சொல்லியிருக்கிறார். ரியல் தேடல ரியல் பாம்பாக, பாம்பை போல விஷம் பண்ண பிசாசு, தேடை போல விஷம் பண்ண பிசாசு. இந்த விஷத்தின் தன்மையை முறியடிக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் சீஷருக்கு கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் என்ன பண்ணாரு? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களான விசுவாசிக்கிறவர்கள் என் நாமத்தினால பிசாசுகள் என்ன பண்ணுவாங்க? பிசாசுகள் என்ன பண்ணுவாங்க? துரத்துவாங்க. பாஸ்டர், எங்க வீட்டுக்கு 4 பிசாசு வருது, கொஞ்சம் ஜோம் பண்றீங்களா அப்படின்ட்டு என்னை பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன்? அந்த 4 பிசாசுக்கு ஏன் நீ கதவை தர? அந்த 4 பிசாசுக்கு நான் சொன்னது பொய் இல்லை. ஒண்ணு, ஒரு சகோதரி எனக்கு போன் பண்ணி, அண்ணா
எங்க ராத்திரியில என்னால தூங்க முடியல. 4 பேர் வெள்ளை ட்ரெஸ்ல வந்து நிக்கிறாங்க. நான் படுத்துட்டு இருக்கிற கட்டிலுக்கு கீழே அக்னி மாதிரி சூடு எழுது. ஆகினால தயவு செய்து ஜெபம் பண்றீங்களான்னு முதல்ல நான் கேட்ட கேள்வி என்னன்னா, ஏன் நீ முதலாவது பிசாசுக்கு உன்னுடைய மனதின் கதவை திறந்த? அதை முதல்ல மூடு. அந்த பொண்ணு கேட்டா, அந்த சகோதரி கேட்டாங்க, எப்படி அந்த மனதின் கதவை மூடுறது? நான் சொன்னேன், வேத வசனத்தினால உன் மனதை நிரப்புனா கதவு தானா மூடிடும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து நாமத்துல பொல்லாத பிசாசே போ அப்படின்னா இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லி அதிகாரத்தை நீ பயன்படுத்தினா பிசாசு மறுபடியும் வராது. அதே மாதிரி வராம போயிடுச்சு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் டெய்லி அந்த சகோதரிக்காக நிறைய நாள் ஜெபம் பண்ணேன். ஆமென். உங்க வீட்டுக்கு 4 பேர் வராங்களா? உங்க வீட்டுக்கு 4 பேர் வராங்க. வந்தா நீங்க என்ன பண்ணணும்? பிசாசு என்ன செய்யணும்? டாடா சொல்ல. பிசாசு என்ன செய்யுங்க? டாடா இல்லைங்க. பிசாசு என்ன செய்யணும்? பிசாசு என்ன செய்யணும்? பிசாசை எங்கேஜ் பண்ணக்கூடாது. பிசாசு என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்துல வெளியே போ அப்படின்னா அது போகணும். போகாது. போ, பரவாயில்ல, உஷாரா. அல்லேலூயா, glory to Jesus. ஆமென். அடுத்தது மார்க் 16, 17, 18 பாருங்க. மார்க் 16, 17, 18. விசுவாசிக்கிறார்களால் நடக்கும் அடையாளங்களான வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ எல்லா விசுவாசிகளுக்கும் எல்லா சீஷர்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிற சாக்கியம் என்ன? விசுவாசிகள் சீஷர்கள் என்ன செய்யணும்? அவர்களுடைய கைகளை யார் மேல வைக்கணும்? வியாதியஸ்தர் மேல. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பாஸ்டர் அந்த வியாதி என்ன தொத்திக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த தூரம் எனக்கு ஒன்று நான் தொடலாம். ஏன்? உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? வல்லமையும் அதிகாரமும் இருந்தால் நீங்க கைகளை நீட்டி வியாதியஸ்தரை தொடும்போது வியாதி செய்யும். நீங்கள் அவர்கள் சொஸ்தமாகுவதை காண்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அதிகாரம் வரம் மாத்திரல்ல, 1 கொரிந்தியர் 12:9 வாசிப்பாங்க. வேறொருவருக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, குணமாக்கும் வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதனால வல்லமையை கொடுத்திருக்கிறாரு, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்கன்னா சிஎம்சி மருத்துவமனை காலியாக. சிஎம்சி மருத்துவமனை இருக்குங்க, சொல்லுங்க. டாக்டர் என்ன செய்வாங்க? அவங்க சீசன்லாம் மாறிடுவாங்க. டாக்டர் எப்படி மாறுவாங்க? எக்ஸ்ரே டெக்னீஷியன், ரேடியோகிராஃபர் எல்லாரும் எப்படி மாறுவாங்க? சீசன்லாம். எல்லாமே யாருடைய கையில் இருக்குது? இந்த ரேடியன் சபையில உட்கார்ந்து இருக்கிற உங்க கையில தான். ஆமென்.
ஒரு டாக்டரை சீசனா மாற்றுவது உங்க கையில இருக்குது. ஒரு நர்ஸ சீசனா மாற்றுவது உங்க கையில இருக்குது. நீங்க என்ன பண்ணணும்? வியாதியஸ்தர் மேல என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து பேதுருடைய மாமியுடைய கையை என்ன பண்ணாங்க? தொட்டார். தம்பிய கையினால பேதுருடைய மாமி என்ன பண்ணாங்க? தொட்டார். தொட்ட உடனே என்னாச்சு? ஜுரம் அவளை விட்டு என்னுடைய பிசிகே நகர்ல நீங்க பாத்தீங்கன்னா அவை உள்ள நுழையும் பொழுது முதல் வீட்டுல சச்சின் ஒரு பையன், அவருக்கு ஜுரம் வந்து பயங்கரமா இருக்கும், உடம்பெல்லாம் பொதி. அவங்க வந்து எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு அவங்க தான் இந்துக்கள், அவங்க எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்ச உடனே நான் உடனே அவனை தொட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜுரமே வெளியே போனது. இவ்வளவுதான் சொன்ன உடனே பாத்தீங்கன்னா என் கை ஈரமாக என்னால அவனை தொட முடியல. ஏன்னா என் கையெல்லாம் அவன் வேறு விளாசி உடனே ஜுரம் அவனை விட்டு நீங்க அதே காரியத்தை கற்க உங்களை கொண்டு செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் கையை வச்சு வியாதி குணமாகி அதை பார்க்கக்கூடிய சாத்தியம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்றோம்னா கையை வைத்து அறிவிய சொல்றோம். அல்லேலூயா. சரி, அடுத்தது யாக்கோபு 5:13. யாக்கோபு 5:16. 13ஆம் வசனத்துல வந்து முற்பகுதியையும் 16ஆம் வசனத்துல பிற்பகுதியையும் வாசி பார்த்தீங்கன்னா, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண. 16ஆம் வசனத்துடைய பிற்பகுதியை வாசி பார்த்தீங்கன்னா, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். நீதிமானுக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம்? ஊக்கமாய் வேண்டுதல் செய்யும். ஆகவே நீதிமான் என்ன செய்வான்? ஊக்கமாய் வேண்டுதல் செய்வது. அந்த வேண்டுதல் வல்லமை உள்ளது, பலன் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆகவே நீங்க ஜெபம் பண்ணா என்ன நடக்கும்? உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை, உங்களுக்குள்ள இருக்கிற பலன் வெளிப்படும். ஆமென். அல்லேலூயா. சரி, இப்பொழுது அப்போஸ்தலர் 21:8-9 வாசிங்க. அப்போஸ்தலர் 21:8-9. அப்போஸ்தலர் மறுநாளிலே அவனை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செர்சியா பட்டணத்துக்கு வந்து 7 ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சிஷ்யனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்திலே தங்கினோம். தீர்க்கதரிசனம் சொல்கிற கன்னிஸ்திரியாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கியிருக்கையில் அது 9. ஆமென். திருமணம் ஆகாத தீர்க்க தரிசனம் உடைய 4 இளம்பெண்கள் இருந்தாங்க. இவங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன வர ஆரம்பிச்சீங்க? தீர்க்க தரிசன வர ஆரம்பிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆகவே தீர்க்கதரிசி யோவேலின் வார்த்தைகள்ல நீங்க என்ன பார்க்கிறோம்? உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் என்ன செய்வாங்க? தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மீதும்
என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய சபையில என்ன செய்யணும்? தீர்க்க தரிசனம் சொல்லுகிற குமாரர்கள் குமார்த்திகள் இருக்கும். எப்படி இருக்க முடியும்? மாம்சமான யாவர் மீதும் கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? அவருடைய ஆவியை ஊற்றுவார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய அறியாளர்களே, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட இளம் வயதினர், முதியவர்கள், ஆண்கள், பெண்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் மூலமாக இந்த காப்பாடியில பயன்படுத்தப்பட முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய அறியாளர்களே, இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க இதெல்லாம் நடக்குமா? சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்டாங்க, எங்கடா ஏன் கூடாமல் போயிற்று? அதுக்கு இயேசு சொல்றாரு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். உங்களுக்கு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராது அப்படின்னு சொன்னார். எங்க சொன்னாரு? மத்தேயு சுவிசேஷம் 17:19-20. அன்றைக்கு சீஷர்கள் நினைத்தது போல இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க நினைச்சிருக்கிறீங்க, என்ன கொண்டு கர்த்தர் எதையாலும் செய்ய முடியுமா? மார்க் 13:34 படி தம்முடைய ஊழியக்காரருக்கு இயேசு கிறிஸ்து அதிகாரம் கொடுத்திருக்கிறதை நீ விசுவாசிக்கிறாய்? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? சீஷத்துவ பயிற்சிக்கு நிச்சயமா சீஷத்துவ பயிற்சியை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தை கட்ட பார்த்து உங்களுக்கு என்ன கொடுப்பார்? வல்லமையும் அதிகாரத்தையும் கட்ட 100% கொடுப்பார். நீங்க என்ன செய்வீங்க? இந்த 48 வாரம் நீங்க பயிற்சியை பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க? விசுவாசங்களை கொடுத்துவீங்க, வியாதியஸ்தரை சுத்தமாக்குவீங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்க காற்றை கடலை பார்த்து என்ன செய்வீங்க? இறையாத அமைதியாக சொல்லுவீங்க. ஆமென். பில்லிசுடைய கட்டுகளிலிருந்து ஆத்மாக்களை விடுவிப்பீங்க, சாவ கட்டிலிருந்து ஆத்மாக்களை விடுவிப்பீங்க. இதெல்லாம் செய்வதா கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்க பேதுருவை போல, யோவானை போல, யாக்கோபை போல, நம்முடைய இந்திய நாட்டுக்கு வந்த தோமாவை போல நீங்க என்ன செய்யணும்? பெரிய காரியங்களை நம்ம எல்லாரும் எழுதிப்போமா? போரின் நீடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்னியின் வல்லமை. போரின் நீடும் உன்னதத்தின் வல்லமை, வல்லமை, அக்னியின் வல்லமை, வல்லமை நிறைந்து வா, வல்லமை தாழ்ந்து வா, நிறைந்து வா. இப்போ தாழ்ந்து வா, நிறைந்து வா. இப்போ தாழ்ந்து வா.
யார் யார் நான் சீஷனாய் சீஷியாய் மாற வேண்டும் என்று இந்த ஆராதனையில் ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தும்படியாய் ஆமென். இயேசுவை ஊக்கப்படுத்த எல்லாரும் கை உயர்த்தி நம்ம எல்லாரும் பாடலாம். No one go with me, still I will follow. No one go with me, still I will follow. No one go with me, still I will follow. No turning back, no turning back, no turning back, no turning back. இயேசு பின்னே பின்னே இயேசுவின் எல்லாரும் தோணுங்களா? ஜீவனுள்ள தேவனே, சீசனா ஒப்பு கொடுத்தவங்க மாத்திரம் இந்த ஜெபத்தை செய்ய. இப்பவே உங்க உள்ளத்துல வாழ்க்கையில ஒரு மாற்றம். ஜீவனுள்ள தேவனே, வாக்கு மாறாத நல்ல தகப்பனே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்மை பின்பற்றி நடக்க நான் தீர்மானம் எடுத்துவிட்டேன். உம்மை போல நான் ஊழியம் செய்யணும், பிசாசுகளை தொடரணும், வியாதியஸ்தர்களை கை வைக்கணும், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளணும், வரங்கள் செயல்படணும், அதிகாரம் வேணும். உண்மையே பின்பற்றுவேன். நான் எடுத்த தீர்மானத்திலிருந்து பின்மாற்றம் அடைய மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது நாம் ஒரு பாடலை பார்ப்போம்.